வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். தடையை மீறி வைக்கப்பட்ட பேனர்களை அகற்றி சென்ற அதிகாரிகள் மீது தாக்குதல். செய்தி சேகரித்த நிருபரும் தாக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. அரசு ஊழியரின் இருசக்கர வாகனம் திருட்டு. சிசிடிவி காட்சிகள் வைரல். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்ஆர் காங்கிரஸ் அரசை கலைக்க வலியுறுத்தல். தேசிய மக்கள் முன்னணி அமைப்பினர் ஆளுநரிடம் மனு. இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா நெட்டப்பாக்கத்தின் அமைச்சர் ராஜவேலு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை முழுவதும் பல்வேறு தொகுதிகளில் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட சிவன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கரியமாணிக்கம் பேருந்து நிலையத்தில் கேக் வெட்டி அன்னதானம் வழங்கி மரக்கன்றுகள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் 5000த்திற்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உயர்நீதிமன்ற தடையை மீறி பேனர்களை அகற்றி சென்ற அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் செய்தி சேகரித்த நிருபரின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரி முழுவதும் சட்டவிரோத பேனர்கள் வைக்கப்படுவதை தடுக்க மாவட்ட நிர்வாகம், நகராட்சி மற்றும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இதுகுறித்து கடந்த ஆண்டு புதுச்சேரி நீதிமன்றம் பேனர்களை அகற்ற தவறும் அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யப்படும் என எச்சரித்திருந்தது. அதன் பின்னர் சில நாட்கள் மட்டுமே பேனர்கள் அகற்றப்பட்ட நிலையில் மீண்டும் மாநிலம் முழுவதும் பேனர் கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கதிர்காமம் தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அழகு என்கிற அழகானந்தத்தின் புதிய அலுவலக திறப்பு விழாவையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமியை வரவேற்கும் வகையில் வழுதாவூர் சாலையில் ஏராளமான பேனர்கள் வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியருக்கு புகார் சென்றதை தொடர்ந்து அவரது உத்தரவின் பேரில் செயற்பொறியாளர் சீனிவாசன் மற்றும் உதவி பொறியாளர் பாலாஜி தலைமையிலான பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தட்டாஞ்சாவடி விவிபி நகர் ஆர்ச் பகுதியில் பேனர்களை அகற்ற சென்றனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. சம்பவத்தை வீடியோ பதிவு செய்த தினமலர் நாளிதழ் நிருபர் ராஜ்குமாரையும் தாக்கியதுடன் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவரது செல்போனை பறித்து அதிலிருந்த வீடியோ காட்சிகளை அழித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் ஓரிமேடு தன்வந்திரி நகர் காவல்துறையினர் முன்னிலையிலேயே நடந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் காயமடைந்த நிருபரை காவல்துறையினர் அங்கிருந்து பாதுகாப்பாக அனுப்பி வைத்ததாகவும் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் எந்த நடவடிக்கையும் இன்றி அங்கிருந்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு புதுச்சேரி அச்சு மற்றும் தொலைக்காட்சி பத்திரிகையாளர் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்தியன் ஆயில் நிறுவனத்தால் எக்ஸ்ட்ரா லைட் நவ் எனப்படும் புதிய எல்பிஜி சிலிண்டர் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நாடு முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாடு இருந்த நிலையில் தற்போது சிலிண்டர் விநியோகம் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வருகிறது. சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்ட போது 5 கிலோ 10 கிலோ என தற்காலிக சிலிண்டர் விநியோகமும் தடைபட்ட நிலையில் புலம்பெயர் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். தற்போது அவர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்தியன் ஆயில் நிறுவனம் எக்ஸ்ட்ரா லைட் நவ் எனப்படும் புதிய எல்பிஜி சிலிண்டரை அறிமுகம் செய்துள்ளது. பொதுவாக இந்தியாவில் எஃகு உலோகத்தினால் சிலிண்டர் விநியோகம் செய்யப்படும் நிலையில் இந்த வகை சிலிண்டர் ஃபைபர் பிளாஸ்டிக்னால் செய்யப்படுவதால் இந்த சிலிண்டரின் எடையும் குறைவாக இருக்கிறது. சிலிண்டர் பதிவு செய்து ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு விநியோகம் செய்ய 10 நாட்கள் ஆகும் நிலையில் எக்ஸ்ட்ரா லைட் நவ் சிலிண்டர் விநியோகத்திற்கு ஏதாவது ஒரு ஆவணத்தை காட்டி 4 மணி நேரத்தில் சிலிண்டர் பெற்றுக் கொள்ளலாம். முதன்முறையாக 10 கிலோ சிலிண்டர் முன்பதிவிற்கு 3161 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் விலை 10 கிலோவிற்கு 1630 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இன்று புதுச்சேரியில் எக்ஸ்ட்ரா லைட் நவ் சிலிண்டர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்கள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபைபரினால் இந்த சிலிண்டர் வடிவமைப்பு இருந்தாலும் மிகவும் பாதுகாப்பானது என்றும் இதை கையாள்வது மிகவும் எளிமையானது என இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே சென்னை, கோவை உள்ளிட்ட நகரங்களில் இந்த வகை சிலிண்டர் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள நிலையில்
புதுச்சேரியிலும் இதன் விநியோகம் தொடங்கியுள்ளது. போர் காரணமாக சிலிண்டர் விநியோகம் காலதாமதமான நிலையில் தற்போது வீட்டு உபயோக சிலிண்டர் முதல் கடைகளுக்கு விநியோகம் செய்யும் சிலிண்டர்கள் வரை அனைத்தும் வாடிக்கையாளர்களுக்கு பதிவு செய்யும் நேரத்தில் இருந்து 2 நாட்களுக்குள் அனுப்பப்படுவதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அதாயி இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி முதல்வர் முகமது ஆசிம் ஹலீம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் தங்கப்பதக்கம் பெற்றுள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினரும் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி அதாயி இஸ்லாமிய பெண்கள் கல்லூரியின் முதல்வரும் சுல்தான்பேட்டையை சேர்ந்த ஜனாப் PKY அப்துல் சமத் ஹாஜியார் அவர்களின் புதல்வருமான மௌலானா மௌலவி முகமது அசீம் ஆலிம் அதாயி அவர்கள் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் MA அரபிக் பாட பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று புதுச்சேரி மாநிலத்திற்கு மாபெரும் பெருமை சேர்த்துள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க கல்வி சாதனையை பாராட்டும் விதமாக புதுச்சேரியின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் இவரை நேரில் சந்தித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். என்ஆர் காங்கிரஸ் சிறுபான்மையினர் அணி தலைவர் ஹாஜி KH இக்பால் பாஷா, முன்னாள் முத்தவள்ளி ஜனாப் சாதிப், கடுவாப்பேட்டை முகமதியா பள்ளிவாசல் நிர்வாகி ஜனாப் சர்வுதீன், சிறுபான்மையினர் அணி மாநில செயலாளர் ரியாஸ் அலி மற்றும் வில்லியனூர் தொகுதி சிறுபான்மையினர் அணி தலைவர் அசாருதீன் ஆகியோர் நேரில் சந்தித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரை நேரில் சந்தித்து மௌலானா அவர்களின் கல்வி சாதனை விளக்கப்பட்டதுடன் அவரது நல்வாழ்த்துகளும் பெறப்பட்டன. மேலும் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்துகளும் பாராட்டுகளும் பெறப்பட்டன. மாநில முதல்வரும் இந்த சாதனைக்கு தனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்தார். இஸ்லாமிய மார்க்க கல்வியோடு சேர்த்து நவீன உயர்கல்வியிலும் முகமது ஆசிம் அலிம் அதாயி சாதித்திருப்பது ஊது மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த புதுச்சேரி மாநிலத்திற்கும் பெருமை சேர்க்கும் விஷயமாக அமைந்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ், வல்ல இறைவன் மௌலானா அவர்களுக்கு மேலும் பல உயரிய கல்வி சாதனைகளையும் மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் தொடர் சேவையாற்றும் நற்பாக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் வழங்குவானாக என்று அனைவரும் பிரார்த்திக்கின்றனர். முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள் விழா அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி சார்பில் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி கிழக்கு மாவட்டம் சார்பில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KSP ரமேஷ் ஆணைப்படி முதலியார்பேட்டை தபால் நிலையம் அருகில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சேர்மன் பாஸ்கரன், மாநில இளைஞரணி துணைத் தலைவர் சத்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாசன், கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் ஆகியோர் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வளர்ந்த இந்தியாவிற்கான போதைப்பொருள் இல்லா இளைஞர் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்த நிலையில் புதுச்சேரி அடுத்த ஆரோவிலில் நடைபெற்ற காணொலி காட்சி வாயிலான நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக வளர்ந்த இந்தியாவிற்கான போதைப் பொருள் இல்லா இளைஞர் உறுதிமொழி இயக்கம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த தொடக்க நிகழ்வின் மூலம் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிரான 100 வாரங்கள் நீடிக்கும் நாடு தழுவிய மக்கள் பங்கேற்பு இயக்கம் ஆரம்பமாகிறது. நாட்டின் 10,000க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். மை பாரத் தன்னார்வலர்கள், மை பாரத் தேசிய சேவை திட்ட தன்னார்வலர்கள், இளைஞர் கழகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், தொழில் அமைப்புகளின் இளைஞர் பிரிவுகள் மற்றும் 125க்கும் மேற்பட்ட கூட்டாளர் ஆன்மீக அமைப்புகள் ஆகியவை வாயிலாக இந்த நிகழ்ச்சியில் இணைகின்றன. இந்த இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், போதைப்பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க பொதுமக்களின் பங்கேற்பை ஊக்குவிக்கவும் வாரந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சிகளில் விளையாட்டு போட்டிகள், நடைப்பயணங்கள், தியான அமர்வுகள், கலாச்சார நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், தெரு நாடகங்கள், கலந்துரையாடல் அரங்குகள், ஓவிய போட்டிகள் மற்றும் சமூக பங்கேற்பு நிகழ்ச்சிகள் இடம்பெறும். இந்த முயற்சியின் நோக்கம் இளைஞர்களை போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து விலகி இருக்க ஊக்குவிப்பதுடன் தங்கள் சமூகங்களில் நேர்மறையான சமூக மாற்றத்திற்கான தூதுவர்களாக அவர்கள் உருவாக வேண்டும் என்பதாகும். அதன்படி இதன் காணொலி காட்சி வாயிலாக நிகழ்வு புதுவை அடுத்த ஆரோவில் பாரத் நிவாசில் நடைபெற்றது. குஜராத் கூடுதல் தலைமை செயலரும் ஆரோவில் நிர்வாக செயலாளருமான ஜெயந்த் ரவி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுவை அமைச்சர்கள் நமச்சிவாயம், ராஜவேலு, பாஜக புதுவை மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும்
ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் நிறைவில் அனைவரும் போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் உலக இயற்கை பாதுகாப்பு நாள் விழிப்புணர்வு கொண்டாட்டத்துடன் நடைபெற்றது. புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் உலக இயற்கை பாதுகாப்பு நாள் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நமது பூமியை பசுமையாகவும் தூய்மையாகவும் பாதுகாக்கும் நோக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொடக்கமாக பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள உழவர் சந்தை பகுதியில் நெகிழி பைகளுக்கு மாற்றாக துணி பைகளை வழங்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஒதியஞ்சாலை காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பள்ளி முதல்வர் முனைவர் சுதா முன்னிலையில் பொதுமக்களிடமிருந்து நெகிழி பைகளை பெற்று அதற்கு மாற்றாக துணிப்பைகளை வழங்கி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்த நிகழ்விற்கு பொதுமக்கள் அளித்த ஒத்துழைப்பு பெரும் வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டு இயற்கையை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு பள்ளி முதல்வர் அறிவுரை வழங்கினார். மேலும் மழலையர் மாணவர்களுக்காக வேஸ்ட் டு வாவ் என்ற தலைப்பில் மறுசுழற்சி பொருட்களை மையமாக கொண்டு வண்ணமயமான ஃபேன்சி டிரஸ் போட்டி நடத்தப்பட்டது. இதில் மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை படைப்பாற்றலுடன் வெளிப்படுத்தினர். பள்ளி முதல்வர் முனைவர் சுதா வழிகாட்டுதலின்படி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஒருங்கிணைந்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடத்தினர். மேலும் பள்ளியின் தாளாளர் சாய் பிரகாஷ் லியோமுத்து ஆலோசனையின் பேரில் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. இயற்கை பாதுகாப்பின் அவசியத்தை மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எடுத்துரைக்கும் வகையில் நடைபெற்ற இந்த விழா அனைவரின் பாராட்டையும் பெற்று இனிதே நிறைவடைந்தது. புதுவை மற்றும் தமிழகத்தை சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையினை மார்டின் அறக்கட்டளை சார்பில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுவை மற்றும் தமிழகத்தை சேர்ந்த ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மார்டின் அறக்கட்டளை சார்பில் 32,23,000 ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித்தொகையை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பயனாளி மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், கல்வி மட்டுமே ஒரு குடும்பத்தையும் சமுதாயத்தையும் முன்னேற்றும் மிகப்பெரிய சக்தியாகும். எங்கள் பெற்றோர் வாழ்க்கையில் பல்வேறு கஷ்டங்களை எதிர்கொண்டவர்கள். அந்த அனுபவங்களே ஏழை எளிய மாணவர்களின் கல்விக்காக தொடர்ந்து உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியது. அதனால்தான் மார்டின் அறக்கட்டளை மூலம் கல்வி, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு சமூக நல திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறோம் என்றார். மேலும் மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை வளர்க்கும் வகையில் சென்னையில் ராக்கெட் ஏவுதல் நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இதில் இந்தியா முழுவதிலும் இருந்து சுமார் 20,000 மாணவர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார். அதிலும் புதுச்சேரியின் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் இருந்தும் சுமார் 2,500 மாணவர்கள் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சிறு வயதிலிருந்தே மாணவர்களுக்கு விண்வெளி அறிவியல் மற்றும் ராக்கெட் தொழில்நுட்பம் குறித்த விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியா தன்னிறைவு அடைய வேண்டும். எந்த ஒரு நாட்டையும் முழுமையாக நம்பியிருக்க வேண்டிய நிலை வரக்கூடாது. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு அறிவியல் கல்வி மிகவும் அவசியம். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி தங்கள் பெற்றோர்களையும் நாட்டையும் பெருமைப்படுத்த வேண்டும் என்பதே எங்களின் நோக்கம் என அவர் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் CEO டாக்டர் ஆனந்த் மேகலிங்கம், லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, மாநில செயலாளர் ரவி ராஜாராம், மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர், காமராஜ் நகர் தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், காமராஜ் நகர் குறைதீர்க்குழு பொறுப்பாளர் முகமது ஹாஜிதா உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சோலை நகர் பொன்னியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவை ஒட்டி மனைவியை தூக்கி கொண்டு கணவர்கள் ஓடும் வினோத போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி சோலை நகர் வடக்கு பகுதியில் உள்ள பொன்னியம்மன் மற்றும் செங்கழு நீரம்மன் கோவில் ஆடி திருவிழாவையொட்டி கிராம மக்களுக்காக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் கணவர்கள் தங்களது மனைவியை தோளில் சுமந்தபடி ஓடும் போட்டி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. போட்டியில் பங்கேற்றவர்கள் வெற்றியை இலக்காக கொண்டு வேகமாக ஓடினர். சிலர் தடுமாறிய போதும் சிரித்த முகத்துடன் போட்டியை நிறைவு செய்தனர். கணவர்களின் உற்சாகமான பங்கேற்பை கண்டு மனைவிகளும் ஆரவாரம் செய்து ஊக்கப்படுத்தினர். இதனால் போட்டி நடைபெற்ற பகுதி முழுவதும் உற்சாகமான சூழல் நிலவியது. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து பெண்களுக்கான கயிறு இழுத்தல் போட்டியும் நடைபெற்றது. வினோதமான இந்த போட்டியை திருவிழாவில் பங்கேற்ற கிராம மக்கள் ஆர்வத்துடன் ரசித்தனர். ஆடி திருவிழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது.
மார்டின் அறக்கட்டளை சார்பில் ஃபேஸ் ஜோன் இந்தியா நிறுவனத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதி உதவிக்கான வரைவோலையை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். மார்டின் குழுமம் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா மற்றும் குளோபல் ஹெல்த் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்தும் ரோமேட்வின் மிஷன் திட்டத்தின் கீழ் சென்னையில் இருந்து 2 ஹைபிரிட் ராக்கெட்டுகள் ஒரே நேரத்தில் விண்ணில் ஏவப்பட உள்ளன. 15,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கும் இந்த திட்டமானது அறிவியல் மற்றும் விண்வெளி துறையில் மாணவர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது. இதற்காக மார்டின் அறக்கட்டளை சார்பில் 1 கோடி ரூபாய் நிதி உதவிக்கான வரைவோலையை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் CEO டாக்டர் ஆனந்த் மேகலிங்கத்திடம் வரைவோலையை சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி ஆகியோர் உடனிருந்தனர். மனநல பாதிக்கப்பட்ட நபர் கடலில் இறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அவரை பத்திரமாக மீட்டனர். புதுச்சேரி கடற்கரை பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் திடீரென கடலில் இறங்கியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனை கவனித்த பொதுமக்கள் மற்றும் மீட்பு பணியில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக செயல்பட்டு அந்த நபரை பாதுகாப்பாக மீட்டனர். பின்னர் அவர் ஒதியஞ்சாலை காவல் நிலைய காவலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார். தொடர்ந்து அவரது குடும்பத்தினரை கண்டறியும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. பால் பூத் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு ஊழியரின் இருசக்கர வாகனம் திருடப்பட்ட நிலையில் இதுகுறித்த வீடியோ CCTV காட்சிகள் வைரலாகி வருகிறது. பாண்லேவில் பணிபுரியும் அரசு ஊழியர் சுப்புராயுலு பால் பூத்துகளில் ஏற்படும் தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை அரும்பார்த்தபுரம் பகுதியில் உள்ள பால் பூத்தில் பழுது ஏற்பட்டதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அவர் தனது இருசக்கர வாகனத்தை பூத் வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்று பழுதை சரி செய்து கொண்டிருந்தார். அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் மர்ம நபர் ஒருவர் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரது இருசக்கர வாகனத்தை திருடி சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அரசு ஊழியர் சுப்ராயலு ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்து வாகனத்தை திருடி சென்ற நபரை அடையாளம் காணும் பணியில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தின் CCTV காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் அமலில் உள்ள நிலையில் பேனர் வைத்து சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுத்தும் NR காங்கிரஸ் அரசை கலைக்க வேண்டும் என வலியுறுத்தி தேசிய மக்கள் முன்னணி சார்பில் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாள் விழா நாளை கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் விதவிதமான வித்தியாசமான பேனர்கள், கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. சாலைகள் தோறும் அலங்கார வளைவுகள் அமைக்கப்பட்டு மாநிலம் முழுவதும் கட் அவுட் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் அண்ணா சாலையில் வைக்கப்பட்டுள்ள பேனர் விழுந்து 2 பேர் படுகாயம் அடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் வழுதாவூர் சாலையில் வைக்கப்பட்டிருந்த பேனர்களை அகற்ற முற்பட்ட அதிகாரிகளை அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அழகானந்தம் ஆதரவாளர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் அதனை படம் பிடித்த பத்திரிகையாளர் தாக்கப்பட்டார். இதனை கண்டித்தும் பேனர் தடுப்பு சட்டம் 2022 அமலில் உள்ள நிலையில் நீதிமன்ற உத்தரவை மீறி பேனர்கள் வைத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சியை கலைக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி தேசிய மக்கள் முன்னணி சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து மனு அளித்தனர். இதுகுறித்து தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் கூறுகையில், பேனர் தடை சட்டம் 2022 அமலில் உள்ள நிலையில் நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் அதிகாரிகள் மற்றும் ஆட்சியாளர்கள் ஆண்டுதோறும் பேனர்கள் வைத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் ரங்கசாமியின் ஆட்சியை கலைக்க வேண்டும். மேலும் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் துணைநிலை ஆளுநர் மற்றும் தலைமை செயலர், உழவர்கரை நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ரோட்டரி கிளப் ஆஃப் க்ளோயிங் ஸ்டார்ஸ் புதுச்சேரியின் மார்க்சிஸ்ட் பால் எனப்படும் விதைப்பந்து இயக்கத்தை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் சார்பில் நடைபெற்ற 3வது ரோட்டரி கூட்டம் மற்றும் மாஸ் சீட்பால் எனும் விதைப்பந்து இயக்கத்தின் தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது மனைவி சிந்து ஸ்ரீ சார்லஸ் மற்றும் மகளுடன் கலந்து கொண்டு நிகழ்வை தொடங்கி வைத்து சிறப்பித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பசுமையை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த முயற்சி
சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது. நிகழ்ச்சியின் போது ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் அமைப்பின் பிரத்யேக செயலியும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விதைப்பந்து தயாரிக்கும் பயிற்சி பட்டறையில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது குடும்பத்தினர் மற்றும் ரோட்டரி சங்க நிர்வாகிகளுடன் இணைந்து விதைப்பந்துகளை தயாரித்து உற்சாகமாக பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளரும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸின் நிறுவனர் மற்றும் தலைவருமான ராம்குமார், செயலாளர் ராஜேஸ்வரி, பொருளாளர் இம்தியாஸ், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள், ரோட்டரி உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அருகே அரசு மதுபான கடையின் சுவற்றில் துளையிட்டு மதுபானங்களை திருடிய 3 பேரை காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ரெட்டனை கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் கடந்த 30ஆம் தேதி டாஸ்மாக் கடையின் மேற்பார்வையாளர் நந்தகோபால், விற்பனையாளர் வெங்கடேசன் ஆகியோர் விற்பனையை முடித்துவிட்டு கடையை பூட்டிவிட்டு சென்றவர்களுக்கு மறுநாள் காலை இடத்தின் உரிமையாளர் ஞானசேகர் தொலைபேசி மூலம் டாஸ்மாக் கடையில் பின்பக்க சுவற்றில் துளையிடப்பட்டுள்ளது என தகவல் தெரிவித்தார். இதுகுறித்து டாஸ்மாக் கடையின் மேற்பார்வையாளர் நந்தகோபால் பெரியதச்சூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் வந்தவுடன் விரைந்து வந்து பார்த்த பொழுது கடையிலிருந்து பலவித மதுபானங்கள் திருடப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது 3 பேர் உள்ளே நுழைந்து மதுபான பாட்டில்களை திருடி சென்றது தெரிய வந்தது. தொடர்ந்து பெரியதச்சூர் காவல்துறையினர் அப்பகுதியில் சோதனையில் ஈடுபடும் பொழுது சந்தேகப்படும்படியாக சுற்றி திரிந்த 3 நபர்களை பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டது. அவர்கள் சென்னை செங்குன்றத்தை சேர்ந்த ராதா மகன் லோகு என்கிற லோகநாதன், ஆவடி அடுத்த காட்டூர் செல்வம் மகன் பொன்ராஜ், ரெட்டனை அடுத்த மண்டகப்பட்டு பரவதம் மகன் ரமேஷ் என தெரிய வந்தது. 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த பெரியதச்சூர் காவல்துறையினர் அவர்களிடமிருந்து மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். அரசு மதுபான கடையின் சுவற்றில் துளையிட்டு மதுபானங்களை திருடிய நபர்களை 24 மணி நேரத்தில் பிடித்த பெரியதச்சூர் காவல்துறையினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் பாராட்டினார். அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளையின் 13ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தனியார் திருமண மண்டபத்தில் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளை 13ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆரத்தியுடன் தொடங்கி வரவேற்புரை அறிக்கை வாசித்தல், வரவேற்பு நடனம் நடைபெற்று சிறப்பு அழைப்பாளராக திருமுக்கூடல் ராமகிருஷ்ண மிஷன் செயலாளர் ஸ்ரீமத் சுவாமி நிர்மலேஷ் ஆனந்தஜி மகராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். உளுந்தூர்பேட்டை ஸ்ரீ சாரதா ஆசிரமம் நிர்வாகி யதில் வரி நித்ய விவேக பிரிய அம்மா தலைமையில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 108 பெண்கள் கலந்து கொண்டு 1008 சங்கல்பம் செய்து பூஜை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் சாரதா தேவி சேவா அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளையின் சார்பாக சிறப்பான ஒரு ஏற்பாடு, விளக்கு பூஜைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சுமார் ஒரு 120 பேர் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார், சுவாமி விவேகானந்தரினுடைய வழியில் இந்த சேவா அறக்கட்டளை, அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சேவா அறக்கட்டளையை கடந்த 13 ஆண்டுகளாக ஒரு இயக்கமாக இயங்கி செயல்பட தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தடையை மீறி வைக்கப்பட்ட பேனர்களை அகற்ற சென்ற அதிகாரிகள் மீது தாக்குதல், செய்தி சேகரித்த நிருபரும் தாக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. அரசு ஊழியரின் இருசக்கர வாகனம் திருட்டு, சிசிடிவி காட்சிகள் வைரல். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்ஆர் காங்கிரஸ் அரசை கலைக்க வலியுறுத்தல், தேசிய மக்கள் முன்னணி அமைப்பினர் ஆளுநரிடம் மனு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.